இந்த நாளில் கூட இந்த கர்த்தர் இந்த 2 மாதங்களாக நம்மை பாதுகாத்தார். ஆமென். 2 மாதங்களாக பாதுகாத்தார். உண்மையில இந்த 2 மாதத்துல எவ்வளோ பேருக்கு எத்தனையோ நாச மோசங்கள்லாம் வந்திருக்குது. ஆனால் நம்ம மட்டும் ஜீவனோடு இருக்கிறோம். எது இருக்குது இல்லைன்றது 2வது. ஆனால் ஜீவனோடு இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் பெரிய முக்கியம். ஜீவனை கொடுத்துருக்கார். நம்ம அதுக்கே 1000 நன்றிகள் அவருக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஜீவனை கொடுத்திருக்கிறார், சுகம் பலன் அவருக்கு கொடுத்திருக்கிறார், நம்மளை நல்லா வச்சிருக்கிறார். அது கர்த்தர் ஒரு நாள் நம்மளை கீழே விடல, ஒவ்வொரு நாளும் மேலே தான் தூக்குறாரு. ஆமென். அதனால இந்த மாசத்துல ஆண்டுடைய வார்த்தைக்கு நிறைய போகலாம். சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. 37வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். சங்கீதம் 37 4வது வசனம் 5வது வசனம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இரு, அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார். இந்த மாசத்துல ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிற காரியங்களை வாய்க்கப்படுவார். ஆண்டவர் பேசின ஒரு விஷயம் என்னன்னா, நான் என் ஜனங்களுக்கு காரியங்களை வாய்க்கப்படுவேன். சொல்றீங்களா? இதுவரைக்கும் வாய்க்காத காரியம் இந்த மாசத்துல வாய்க்கும். ஆமென். ஆமா, நிறைய வசனங்கள் இருக்குது, வாக்குத்தத்தங்கள். ஆனா கர்த்தர் சொல்லி நம்ம கிட்ட பேசி அவர் உணர்த்ததை நம்ம பகிர்ந்து கொள்ளும்போது அது நிச்சயமா ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப இந்த வசனத்துல 2 காரியம். வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் 1, அதுக்கு அடுத்தது காரியத்தை வாய்க்கப்படுவார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்வார், காரியத்தை வாய்க்கப்படுவார். ஆமென். நீங்களும் சொல்லுங்க, கர்த்தர் என் இருதயத்தின் வேண்டுதல்களை எனக்கு அருள் செய்வார், காரியத்தை வாய்க்கப்படுவார். ஆமென். கர்த்தர் சொல்ற வசனம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. ஏன் மன மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா, பின்னாடி வருது ரிசல்ட். சில பேர் சொல்லுவாங்க, கண்ணெல்லாம் தொடச்சிக்கோ. பார்த்துருக்கீங்களா? சில இடத்துல சொல்லுவாங்க, சும்மா அழுதுருக்காத, கண்ணெல்லாம் தொடச்சிக்கோ. அப்படின்னா என்ன, இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது ஏதோ ஒன்று என்ன பண்ணுது, சந்தோஷமானது ஒன்று பின்னாடி வந்துடுது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஏதோ வாங்கி கொடுக்கலன்னு அந்த அழுதுன்னு இருக்கும். ஆனால் அப்பாவும் அம்மாவும் அதை வாங்கிட்டு வரதுக்கு போயிருப்பாங்க. ஆனால் இங்கே வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அழுவாத கண்ணெல்லாம் தொடச்சிக்கோ, சந்தோஷமா இரு, சும்மா உம்முன்னு இருக்கிற அவர். ஏன்னா அதை வாங்கிட்டு வரது யார் போய்க்கிறாங்க, யாரோ ஒருத்தர் போயிருக்கிறாங்க, அந்த பிள்ளை விரும்பினதை கொடுப்பதற்காக. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, மன மகிழ்ச்சியா இரு. கர்த்தரிடத்தில் எப்படி இருக்குமா, இந்த உலகத்துல நம்மளை வேதனைப்படுத்த, நம்மை அழ வைக்க, நம்மை துக்கப்படுத்த 1000 காரியங்கள் இருக்குது இந்த உலகத்துல. ஆனா நம்மளை சந்தோஷமா வைக்கிறதுக்கு ஒரே ஒன்று தான் இருக்கு, நம்ம ஆண்டவர் தான். ஆனா நம்ம அநேக வேலையில நம்ம என்ன பண்ணோம்னா, மனுஷர்கள் மூலமாக சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சிருவோம். சில நேரத்துல பணங்கள் மூலமாக சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சிருவோம். சில நேரத்துல நகைகள் மூலமாக சந்தோஷமா இருக்க முடியும்னு நம்ம முடிவு பண்றோம். ஆனா அது எல்லாமே ஃபெயில் ஆயிடும். அது ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அது வேலையை காட்டிடும். ஆனா கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கும்போது அந்த மன மகிழ்ச்சி ஒரு நாள் ஃபெயிலே ஆகாது. ஆமென். அப்போ நம்ம யார் இடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கணும்னா, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கணும். ஏன்னா அந்த கர்த்தரை குறித்து முதல்ல நமக்கு ஒரு தெளிவு அறிவு இருந்துட்டாங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த சந்தோஷமா இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருங்க, ஓகே இருக்கிறார், ஓகே, யார் இல்லைன்னு சொல்லிச்சு, இருக்கிறார், இருந்தாலும் என் வாழ்க்கை கூட கஷ்டம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, தேவனை குறித்து அறிகிற அறிவு நம்மை வீணரும் கனியற்றவர்களுமா இருக்க விடாது. அதாவது நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவன்றதை அடிக்கடி நினைக்கணும். வசனம் ரோமர்ல சொல்றாரு, காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகளை அவர் இந்த உலகத்துல நாம் காண்கிற வகையில வச்சிருக்கிறார். தேவனுடைய வல்லமையை
நாம காண முடியாது, தேவனுடைய மகிமை காண முடியாது. ஆனா அவ்வளவு பெரிய வல்லமையை மகிமையை நாம காணும்படியாக இந்த உலகத்தை அவர் வச்சிருக்கிறாரா. எப்படி அவர் உலகத்துல வச்சிருக்கிறார் பார்க்கலாம். நிறைய சொல்றாரு அவரு. கடலை போய் பாருங்க. கடலை போய் பார்த்தாங்க உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரணும், தைரியம் வரணும். என்னன்னு, இவ்வளவு பெரிய கடலை யார் உண்டாக்கி வச்சிருக்காரு? நான் வணங்குகிற தெய்வம், நான் வணங்குகிற தெய்வம், நான் ஆராதிக்கிற தேவன். அவர் இவ்வளவு பெரிய கடலை உண்டாக்கி வச்சிருக்கிறார். இந்த கடலுக்குள்ள எவ்வளவு பெரிய திமிங்கலா இருக்குது, எறா இருக்குது, சொரா இருக்குது, எல்லாத்தையும் தேவன் பிழை போட்டுக்கிறாரு, அவர் நடத்துறாரு. இந்த தெய்வம் என்ன என்ன பண்ணுவாரு? நிச்சயமா நடத்துவார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், பாதுகாப்பார் அப்படின்ற சந்தோஷம் வரணும். சரி, கடலுக்கு போக முடியல பாஸ்டர், எனக்கு காலைல ரொம்ப வலிக்குது, உட்காந்து எடுத்துருந்த வானத்தை பாருங்க. பகல்ல பார்த்தாலும் பிரச்சனை இல்லை, நைட்ல பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. பகல்ல பார்த்தா ஒரு பெரிய சூரியன், வானத்தை பாருங்க, மேகத்தை பாருங்க. இந்த இவ்வளவு பெரிய வானத்தை யாரால உண்டாக்க முடியும்? எந்த மனுஷனாலும் உண்டாக்க முடியும்? தேவன் இவ்வளவு பெரிய வானாதி வானங்களை எல்லாம் உண்டாக்கி வச்சிருக்கிறார். நம்மளுக்கு தெரிஞ்சது வானம் தான். பைபிள் சொல்லுது வானாதி வானங்களை எல்லாம் உண்டாக்கினவர். அப்ப இவ்வளவு பெரிய வானத்தை உண்டாக்கினவரு என்னுடைய தகப்பனா இருக்கிறாரு, என்னுடைய தெய்வமா இருக்கிறாரு. நிச்சயமா எனக்கு என்ன பண்ணுவாரு? உதவி செய்யலாம். சூரியனை பார்க்கும்போது பாருங்க, நான் நேற்று வெளில இருந்து வந்திருக்கிறேன், சுள்ளுன்னு அடிக்குது வெயில். நான் யோசிச்சேன், இந்த சூரியன் சொல்றாங்க எத்தனையோ கோடிக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துல அப்பால இருக்கிறோம். எத்தனையோ, ஆமா, லட்சக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பால இருக்குதுன்றாங்க. எங்கேயோ லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துல இருந்து நம்மளை இவ்வளோ தகிக்க முடியும்னா, இதை உண்டாக்குன தேவன் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நம்மை ஆசீர்வதிக்க முடியும், நம்மை உயர்த்த முடியும், நம்மை பாதுகாக்க முடியும். ஒரு சூரியன், அவர் உண்டாக்குன சூரியன் பல லட்சம் கிலோமீட்டர் தூரத்துல இருந்து நம்மளுக்கு இவ்வளவு வேலை காட்டுது. நைட்ல ஏசி இல்லாம இருக்க முடியல, இவ்வளோ அடல் அடிக்குது. நான் சொல்றேன், அதை உண்டாக்கப்பட்டதே இவ்வளவு மகிமையா இவ்வளவு வல்லமையா இருக்குன்னா, அதை உண்டாக்கினவர் எவ்வளவு வல்லமையோ எவ்வளவு மகிமையா இருப்பாங்கல்ல. நம்ம அநேக வேலைகள் என்ன பண்றோம்னா, நம்ம ஆண்டவரை அவருடைய உண்டாக்குறது மூலமா பார்க்க மறந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இயேசு அப்படி பிரசங்கத்துல சொன்னார்னா, நீங்க சரீரத்துக்காக சாப்பாட்டுக்காகலாம் கவலைப்படுறீங்க. எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க? காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்க. இன்னொரு இடத்துல சொல்லிட்டு புல்ல கவனிச்சு பாருன்றாரு. இன்றைக்கு இருந்து நாளைக்கு நெருப்புல போடப்படும் புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்து வைக்கிறார். புல்லு பார்த்துருக்கா? புல்லு லைஃப் எவ்வளவு நாள் இருக்கும்? புல்லுக்கு லைஃப் எவ்வளவு நாள் இருக்கும்? சொல்லவே முடியாது. ஒரு மாடு அந்த பக்கம் போச்சுன்னா லைஃப் காலி. புல்லு மேல ஒரு பூலாம், அது வெள்ளை கலர்ல பூவெல்லாம் அழகா பூத்து இருக்கும். ஒரு மாடு அந்த பக்கம் போச்சுன்னா மொத்தம் வாஷ் அவுட் இல்ல. மனுஷன் 4 தடவை போனான்னா காலி, நெரிச்சு காலி பண்ணுவான். அப்போ இப்படி எவ்வளவு நேரம் இருக்குன்னு தெரியாது. அழிந்து போகக்கூடிய சின்ன புற்கள் தான், புல்லு தான். ஆனா அத ஒரு நாள் இருக்குதோ 2 நாள் இருக்குதோ முக்கியம் இல்லை. ஆனா இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு பூவை கொடுத்து தேவன் அதையும் அழகுபடுத்தி பார்க்கிறவர் நம்ம வாழ்க்கையை விட்டுடுவாரா? ஒரு புல்லுக்கே தேவன் விதமாக உடுத்து வித்தார். வசனம் சொல்லுது, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில போடப்படும் புல்லுக்கு தேவன் உடுத்து வித்தார், உங்களை உடுத்து விப்பது அதிக நிச்சயம். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். அப்போ நம்ம தேவன் உண்டாக்குறதெல்லாம் பார்க்கணும், இந்த உலகத்தை பார்க்கணும், ரசிக்கணும். நான் சில நேரத்தில் போகும்போது எங்கெல்லாம் போனாலும் மழைலாம் பார்த்துட்டா ரொம்ப சந்தோஷமாயிடும். எவ்வளோ அழகா பாருங்க. அவர் உண்டாக்குன இயற்கை கிட்ட ஒரு பவர் இருக்குது. என்ன தெரியுங்களா? நம்ம கிட்ட இருக்கிற கவலையெல்லாம் அது எடுத்துக்கிட்டு அதுகிட்ட இருக்கிற சந்தோஷத்தெல்லாம் அது கொடுக்குது. பீச்சில் போய் உட்காந்து என்ன ஆகுது, நேரத்தில் இந்த அலை நம்ம நஷ்டு போகும்போது அதை பார்த்துட்டே இருந்தால் நமக்கு என்ன ஆகிடுது, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுது. ஒரு நல்ல பசுமையான ஒரு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு அப்படியே ஒரு பசுமையாக இருக்கிற ஒரு ஊட்டி கொடைக்கானல் தான் சொல்லுவேன். பொதுவாக எங்கேயோ ஒரு பசுமையாக இருக்குது. நான் பார்த்துக்கிறேன், நம்ம ஊரில் கூட இருக்குதுங்க. இந்த சைட்லேருந்து கொஞ்சம் போயிருக்கிறேன் நான். திருப்பூர், இந்த மானாமதியெல்லாம் போவோம் ஊழியத்துக்காக. இந்த திருக்கழுக்கூடெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பசுமையாக இருக்குது, வயல்வெளியெல்லாம் இருக்குது. அப்போ அந்த பசுமையெல்லாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து ஒரு ரீஃப்ரெஷ் நம்மளுக்கு வரதுக்கெல்லாம் வரலைங்களா?
காஷ்மீர்ல இருக்கிற பனிமலையை டிவியில பார்த்தாலும் எப்படி இருக்குது மனசுக்கு? சில்லுன்னு இருக்குது. இருக்குங்களா இல்லைங்களா? இல்லடா, மனசெல்லாம் மறந்து போயிருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் தட்டி நிறைய என்ன பண்ணிச்சுன்னா தூசி படிஞ்சு அதுல அடை மாதிரி ஒட்டிடுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் தேய்ச்சி சுத்தம் பண்ணுங்க. காஷ்மீர் எங்கேயோ இருக்குதுங்க. அந்த பனிமலையை டிவியில காட்டும் போது நமக்கு எப்படி ஆயிட்டு சந்தோஷமா ஆயிட்டா பரவாயில்ல. நான் சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து டூர் பார்ப்பேன். நான் இங்கே தான் இருப்பேன். ஆனால் சுவிட்சர்லாந்துக்கு போய் எவ்வளோ போகிறது என்ன பண்ணா அவன் வீடியோ எடுத்து போடுவான். இதுதான் சுவிட்சர்லாந்துடைய தெருவு, சுவிட்சர்லாந்தில் இருக்கிற மலைகள், அது இதுன்னு எடுத்து போடுவான். நான் யோசிப்பேன், சோதராண்டு வர லைஃப்ல இங்கெல்லாம் போகிறதுக்கு பல கோடிகள் செலவாகும். ஆனால் வீட்டு கோடியில படுத்துக்கிட்ட எல்லாத்தையும் என்ன பண்ண முடியுது பார்த்துடுறேங்க. சைனால இருக்கிற மார்க்கெட்டை பார்க்குறோம், சைனால என்னென்ன விற்கிறான்னு பார்க்குறோம், சைனால கடை வியாபாரம். ஒரு ட்ரெயின் போகுதுங்க, ட்ரெயின் வரத்துக்கு முன்னாடி எல்லா கடையும் எடுத்து மடிச்சு வச்சுக்கிறான். ட்ரெயின் அப்படி போனோட கடையெல்லாம் போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம நேரில் போய் பார்க்க முடியாது. ஆனால் பாருங்க, இந்த மாதிரி தேவன் உண்டாக்குன உலகத்துல அவர் உண்டாக்கின அந்த இயற்கைகள் என்ன பண்ணுதுன்னா நம்ம கிட்ட இருக்கிற சஞ்சலங்களை, வேதனைகளை, கவலைகளை, பாரங்களை எல்லாம் அது எடுத்துக்கிட்டு அதுகிட்ட இருக்கிற பசுமைகளை, அதுகிட்ட இருக்கிற குளிர்ச்சியை, அதுகிட்ட இருக்கிற ஒரு சந்தோஷத்தை நம்மளுக்கு என்ன பண்ணுது, இன்புட் பண்ணுது. தேவன் உண்டாக்குனதே இப்படி இருந்ததுன்னா தேவன் எவ்வளவு அதிகமா இருப்பார். நம்ம ஜெபிக்கணும். ஏன் ஜெபிக்கணும் தெரியுங்களா? சும்மா போயிட்டு கண்ணீர் விட்டு கதறி ஒரே ஆர்ப்பாட்டம் பண்றதுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் சமூகத்துல போய் சந்தோஷமா உட்காரணும். உட்காந்து நீங்க வந்து ஜெபம் பண்றது கூட அப்படியே பெரிய பெரிய ஜெப குறிப்பெல்லாம் வச்சு அப்படியே என்ன சொல்றது, கவிதை உரை நடை மாதிரிலாம் ஜெபம் பண்ண அவசியமே கிடையாது. ஆண்டவர் சமூகத்தை போயிட்டு, அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த சமூகத்துல உங்க இடத்துல வந்திருக்கிற ஆண்டவரே சொல்லிட்டு அமைதியே நீங்க உட்காந்துனே இருந்து பாருங்க. நான் சொல்றேன், ஒரு இயற்கையே அதை உங்ககிட்ட இருக்கிற துக்கங்களை எடுத்துக்கின்னு, கவலை எடுத்துன்னு, அதுகிட்ட இருக்கிற பசுமைகளையும் அதுகிட்ட இருக்கிற குளிர்ச்சியும் உங்களுக்கு கொடுக்க முடியும்னா அதெல்லாம் உண்டாக்குன தேவன் என்ன பண்றதுங்களா, உங்ககிட்ட இருக்கிற எல்லா தீமைகளையும் உங்களை வேதனைப்படுத்துறதுன்னா அவர் எடுத்துட்டு அவர்கிட்ட இருக்கிற மகிமைகளை உங்கள் மேல கொடுப்பார். நம்ம ஜபம்னா நம்மளுக்கு கஷ்டமாயிடுது. ஜபம்னா சில பேருக்கு அப்படியே பக்குன்னு ஆயிட்டாங்க. ஜபம் பண்ணணும், ஜபம் பண்றது சந்தோஷம் பண்ணணும். ஏன் நான் நம்ம ஆளுங்களை ஏன் ஜபம் பக்குன்னு ஆயிடுதுன்னா, அங்க ஒரு ஸ்லாப் வச்சுட்டாங்க நம்ம ஆளுங்க, 1 மணி நேரமாவது நீ ஜெபிக்க வேண்டும் அப்படின்றதுனால நம்ம ஆளுக்கு 1 மணி நேரம் ஜெபிக்கணுமா அப்படின்னு. ஐயோ 1 ஹவரா? நான் சொல்றேன், நீங்க 1 ஹவர்லாம் ஜெபம் பண்ண வேணாம். 10 நிமிஷம் பண்ணுவீங்களா, 15 நிமிஷம் பண்ணுவீங்களா, 20 நிமிஷம் பண்ணுவீங்களா, இல்லை 1 ஹவர் பண்ணுவீங்களான்றதை விட்டுடுங்க. அந்த கணக்கையே ஓரமா விட்டுடுங்க. நீ என்ன பண்ணணும், 1 ஹவர் 2 ஹவருங்கிறதெல்லாம் என்ன பண்ணணும், உங்க டிக்ஷனரியிலிருந்து கிழிச்சிருக்க. நான் ஆண்டவர் சமூகத்துல மன மகிழ்ச்சியோடு என்ன பண்ண போறேன், போய் உட்கார போகிறேன். நான் என்ன பண்ண போறேன், ஆண்டவர் சமூகத்துல போய் என்ன பண்ண போறேன், உட்கார போறேன் அப்படின்னு போங்க. வேற ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் நீங்க போய் உட்கார்ந்துதான் ஜெபம். நீங்க போய் உட்காருங்க. நான் சொல்றேன், ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன்ப்பா, உங்க சமூகத்துல உங்க இடத்துல வந்திருக்கிறேன், உங்களுக்கு நன்றின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோத்திரம் சொல்லுங்க. சந்தோஷமா மனசை சந்தோஷமா வச்சு பாருங்க. ஆண்டவரை நினைச்சு பாருங்க. ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்னொன்று அவர் சமூகத்துல உட்காந்து பாருங்க. அவர் செய்த நன்மையெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எவ்வளவு செஞ்சிருக்காரு, நம்ம எவ்வளவு நடத்தி இருக்கிறாரு, எவ்வளவு நம்முடைய தேவைகளை சந்திச்சிருக்கிறாரு, உதவி செஞ்சிருக்காரு, ஒத்தாசை செஞ்சிருக்காரு, அதெல்லாம் நினைச்சு பாருங்க. நான் சொல்றேன், உங்களுடைய ஜபமே ஒரு இன்பமாய் மாறிடும். ஏன் நம்மளுக்கு ஜபம் கஷ்டமா இருக்குதுன்னா, அந்த டைம் டேபிள்ல கட் பண்ணுங்க. டைமை அந்த டைம்ன்ற ஒரு லாப உடைங்க, பிரேக் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் ஜபிச்சா அவனுன்ற லாபம் உடைங்க. அப்பதான் நீங்க விடுதலை ஆகுங்க. உங்களால விடுதலையா ஜபம் பண்ண முடியும். நீங்க அந்த சட்டத்துல இருந்து உங்களால விடுதலையா ஜபம் பண்ணவே முடியாது. போறதுக்கு முன்னாடியே பயமா இருக்கும். ஐயோ 1 ஹவர் ஜபம் பண்ணுவோமா பண்ண மாட்டோமான்னு தெரியல, பண்ணுவோமா பண்ண மாட்டோமான்னு தெரியல, பண்ணுவோமா பண்ண மாட்டோமா, சரி இனி முடியுமா முடியாதான்னு தெரியல, நாளைக்கு பார்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரி ஆயிடும். இல்லைன்னா அங்க உட்காந்து இருந்தா கூட ஜபம் உங்களுக்கு ஜபம் இனிமையா இருக்காது. அது பெரிய போராட்டமா இருக்கும். என்ன போராட்டமா இருக்கும், எப்படி 1 ஹவர் ஜெபிக்கணும், எப்படி போகணும் தெரியல, இன்னும் 1 ஹவர் இருக்குதா, 10 நிமிஷம் இருக்குதா, 20 நிமிஷம் இருக்குதா, இப்படியே போவோம். நான் சொல்றேன், அது பிரேயரே கிடையாது.
அப்படி ஜெபம் பண்றது தேவன் விரும்புவதும் கிடையாது. யோசிச்சு பாருங்க, உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட வந்து டைம் வாட்ச் எடுத்துக்கப்பா, பார்த்துக்க, டைம் பார்த்துக்கோ, மணி 11:50 ஆயிடுச்சு, 12:50 வரைக்கும் தான் உங்ககிட்ட பேசுவேன். 12:51 நான் எங்கே இருப்பேன், போயிடுவேன், உனக்கு 1 hour தான் நான் கொடுப்பேன் அப்படின்னா அந்த உறவு எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? அப்பாவுக்கு எனக்கு கோபம் வந்துடும். என்ன சொல்ல தெரியுமா, நீ இப்பவே கிளம்பு, 11:50 வேணாம், 12:50 வேணாம், என்ன பண்ணு, இப்பவே கிளம்பு. என்கிட்ட வந்து நீ பேச வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, இந்த டைமை பார்க்குறது, வாட்சை பார்க்குறதுலாம் வச்சிருந்தா என்கிட்ட வராதுன்றவாங்க. நான் சொல்றேன், மேலான தகப்பன் அவர்கிட்ட போகும்போது எப்படி போகணும்னா, டைம் போட்டு போகக்கூடாது, டைம் டேபிளில் போகக்கூடாது. நம்ம ஒழுக்கம் நல்லது, ஒழுக்கம் நல்லது, ஒழுங்கு நல்லது, ஆனா அதை விட நல்லது அன்பு. அவர்கிட்ட போகும்போது பிரேயருக்கு அன்போடு கூட போகணும். அவன் சமூகத்தில் அன்பா உட்காருங்க. 10 நிமிஷம் போதும், 15 நிமிஷம் போதும், 20 நிமிஷம் போதும், 60 போதும், அதை பற்றி கேரே எடுக்காதுங்க. நான் சொல்றேன், உங்கள் ஜபங்கள் தடைப்படாமல் நல்லா உங்களுக்கு ஜபம் வரணும்னா, தடைப்படாமல் நீங்க ஜெபிக்கணும்னா, நீங்க முதல்ல என்ன பண்ணணும், உங்க மைண்ட்ல இந்த டைமை பிரேக் பண்ணுங்க. நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண போறேன் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பாருங்க ஜெபம் பண்றாங்க. உண்மையாக அந்த ஜபத்துலலாம் தேவன் பிரியமா இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபம் பண்ணுவாங்க. என்னன்னு கேட்டா, காலையில 20 நிமிஷம், மத்தியானம் 20 நிமிஷம், நைட்டுக்காக ஒரு 20 நிமிஷம். ஏன்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் ஜெபம் பண்ணோம். அதாவது இவங்க வந்து லால போறாங்க. அதில் வந்து லவ் கிடையாது. லால என்ன கிடையாது, லவ் கிடையாது. நீங்க லவ்ல போய் பாருங்க, அங்க வந்து கர்த்தர் இருப்பாரு. புரியுதுங்களா? அன்பு இல்லாமல் நீங்கள் தேவனை என்னதான் பண்ணி வணங்கினாலும் அது தேவன் பிரியப்பட மாட்டாரு. தேவனாகிய கர்த்தரிடத்தில் எப்படி இருக்கணுமா, முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறணும். அப்போ நீங்க வந்து நான் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணோன்ற அந்த நோக்கத்துக்காகவே காலையில் 20 நிமிஷம், மதியானம் 20 நிமிஷம், நைட் 20 நிமிஷம் ஷேர் பண்ணி ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஒரு கடமையை தான் செய்றீங்களே ஒழிய அங்க வந்து என்ன இல்லைன்னா அன்பு இல்லை. நான் கேட்டுங்க, மனுஷங்கள அந்த அன்பு இல்லாம நீங்க யோசிச்சு பாருங்க. சில நேரத்துல சில பேருக்கு உதவி செய்வோம், அன்பு இருக்காது. உதவி செய்வோம், ஆனா என்ன இருக்காது, அன்பு இருக்காது. ஆனா அதை வாங்குவோம், அந்த உதவி பெறுவங்களுக்கு இவன் அன்பு இல்லாம உதவி செய்யறான்னா அந்த உதவி வாங்குறவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். தெரியுங்களா உங்களுக்கு? அந்த உதவி பெறுவங்களுக்கு எப்படி இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஏன்னா அது அன்பு என்ன இல்லை, அன்பு இல்லாம ஒரு வெறுப்போடு உதவி செய்யறாங்க, ஒரு வெறுப்போடு கொடுக்குறாங்க. ஆனா நம்மளுக்கு அது வாங்குறது தெரியும். அவங்க வந்து சூழ்நிலை இது இல்லைனால எனக்கு வேற வழி இல்லைன்னு வாங்கலாம், ஆனா அவங்களுக்கு அது கஷ்டமா தான் இருக்கும். நான் சொல்றேன், அப்ப நம்ம தேவனை ஜெபிக்கும் பொழுது அன்போடு ஜெபிச்சாதான் தேவனுக்கு பிரியமா இருக்கும். நீங்க அதை விட்டுட்டு ஒரு கடமைக்காக செஞ்சே ஆகணும். சில பேர் சொல்ல தெரியுமா, என்ன பண்றது, வேற வழியே கிடையாதுங்க, கொடுத்துதாங்க ஆகணும், வரி கட்டணும், டாக்ஸ் கட்டணும், பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கட்டணும், அது போல வந்து என்ன பண்ணுது, நாசமா போச்சு, கொடுத்துதான் ஆகணும், வேற வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி கடவுள் என்ன பண்றோம், ஏற்றுக்கிறோம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி தான் ஆகணும். போட்டு காலையில் 20 நிமிஷம், மத்தியானம் 20 நிமிஷம், நைட்டுக்கு ஒரு 20 நிமிஷம். இது அதோட இது அந்த லாப் சொல்லி கொடுப்பாங்க, அது பிரேக் பண்ணி கொடுப்பாங்க. உன்னால காலையில் 20 நிமிஷம் பண்ண முடியவில்லை என்றால் நாங்கள் 15 நிமிஷமா உங்களுக்கு எத்தனை டைம் தரோம், 4ஆ போட்டு கொடுக்குறோம். ஆமா, காலையில் 15 நிமிஷம், மத்தியானம் 15 நிமிஷம், சாயங்காலம் 15 நிமிஷம், நைட்டு 15 நிமிஷம். நான் சொல்றேன், ஜெபம் பண்றது நல்லது. ஆனா லா சட்டத்தின் அடிப்படையில் நீங்க இது போல ஜெபம் பண்ணா தேவன் பிரிய மாட்டாங்க. ஆண்டு சமூகத்துக்கு போகும்போது சந்தோஷமா இருக்கும். புரியுதுங்களா? வசனம் சொல்றது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, ஏன்னா அவர் உன் இருதயத்தின் விடுதலை உனக்கு அருள் செய்வார். இந்த மாசத்துல சந்தோஷமா இருக்கணும். உங்க ஜெபங்கள் இந்த மாசத்துல எப்படி இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஜெபம் பண்றதுக்கு எப்படி இருக்கக்கூடாது, பக்கு பக்குன்னு இருக்கக்கூடாது. அது என்ன பண்ணோம்னா, லாபம் முதல்ல என்ன பண்ணோம், பிரேக் பண்ணோம். 1 hour ப்ரேயரு, 2 hour ப்ரேயரு, 3 hour ப்ரேயரு, அந்த ப்ரேயர் டைமை பிரேக் பண்ணுங்க. ஒன்னே ஒன்று சொல்லிட்டு போங்க. மோச போனாரு, ஆண்டு சமூகத்துக்கு போனாரு. அவர் சொல்லிட்டு போல 40 நாள் ஆகும்ட்டு, ஆனால் 40 நாள் ஆயிடுச்சு. அவர் சொல்லிட்டு போனாரா, நான் 40 நாள் போய் இருந்துட்டு வர போறேன். அவர் சொல்லிட்டு போல, நான் போறேன்னு சொல்லிட்டு போனாருங்க, ஆனால் திரும்பி வரதுக்கு 40 நாள் ஆயிடுச்சு. அப்படிதான் இருக்கணும். பிரேயர் வழியா இங்கிருந்தே ஃபிக்ஸ் பண்ணிட்டு போக கூடாது. நான் இத்தனை நாள் போயிட்டு வருவேன், அது அவ்வளோ மணி நேரம் தான் ஜெபம் பண்ணுவேன், இவ்வளோ மணி நேரம் ஜெபம் பண்ண மாட்டேன். இல்லை, அன்பு தான் வேணும். பிரேயர்ல மிக முக்கியமான அன்பு. 2வது பார்த்தீங்கன்னா 5வது வசனத்துல, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா
இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த வருஷத்துல கர்த்தர் என்ன பண்ணுவார்னா உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்குது. உன் வழி என்ன பண்ணு, கர்த்தருக்கு ஒப்புவி. ஏன்னா நம்ம வழி கொஞ்சம் இருக்குது, எல்லாம் நம்ம வாழ்க்கையில கடவுளுடைய வழின்னு ஒண்ணு இருக்குது. நிறைய நேரத்துல அவர் வழியில நம்ம நடக்கணும்னு அவர் விரும்புறாரு. உதாரணமா யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான் வச்சுக்கோங்க. இந்த பையன் உதாரியா தெரிகிற 10 பசங்க ஃப்ரெண்டா வச்சு சுத்தின்னு இருக்கிறான். இப்போ இந்த பையன் பைக் கேட்கறான், வாங்கி கொடுத்தீங்க. எல்லாம் ஒரே பயமான பொறுக்கி ரவுடி ஊதாரியா இருக்க பசங்க உன் பையன் பைக் எடுத்து ஓட்டிக்கின்னு டர்ரு புருன்னு ஓட்டின்னு போறான். கண்ணு இருக்கும், கீழே கூட போட்டு எடுக்கிறான் வண்டியை. உங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு நல்ல தகப்பனுக்கு எப்படின்னு கூட கஷ்டமா இருக்கும். ஏன்னா நீங்க யாருக்கு செஞ்சீங்க? அவனுக்கா செஞ்சீங்க? இல்ல. யாருக்கு செஞ்சீங்க? உங்க பிள்ளைக்கு நீங்க செஞ்சீங்க. ஆனா உங்க பிள்ளை அத ஒரு தவறான காரியத்துக்கு கொடுத்து அதை மிஸ்யூஸ் பண்ணும்போது பார்க்க நமக்கு கஷ்டமா இருக்கும். அது போலதாங்க தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சரியான விதத்துல பயன்படுத்த வேண்டும். நம்முடைய வழி புரியுதுன்னா, நம்முடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்றோம்னா அதுல பலன் நாம தான் முழுமையா அடையணும், நம்ம குடும்பம் அடையணும், நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகள் அடையணும். புரியுதுங்களா? அதாவது அந்நியன் சாப்பிடுவது சாபம். வசனம் சொல்லுது, நீ சம்பாதிப்பாய், அந்நியன் அதை அனுபவிப்பான். அந்நியன் அதை சாப்பிடுவானா, அது சாபம். புரியுதுங்களா? நீ வயல்வெளியை மீன் உழுது விளைச்சலை உண்டாக்குவாய், ஆனா அது பலன் புறத்தியான வீட்டில் போய் சேரும், அது சாபம். இப்ப நம்ம அந்த வழியை பார்க்கணும். நம்முடைய வழியை கர்த்தருடைய வழிக்கு நேரம் மாற்றணும். சில நேரத்தில் நம்முடைய வழிகள்ல பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை மற்றவர்கள், தேவன் நமக்கு கொடுக்கிற நன்மைகளை மற்றவர்கள், அதாவது தேவன் அல்லாதவர்கள் யூஸ் பண்ணி போறதை நம்ம விடக்கூடாது. அதுவும் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு சத்துருவா இருக்கிற மக்கள்கள் சில ஆட்கள் இருக்கிறாங்க. தேவனுக்கு சத்துருவா இருப்பான், ஆனா நம்முடைய ஆசீர்வாதத்தில் என்ன பண்ணுவான், அவன் யூஸ் பண்ணிப்பான். நம்ம அதெல்லாம் கவனமா இருக்கணும். ஆண்டவருடைய காரியங்களை சொல்லி கொடுத்தா அப்போ நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதா? உதவி செய்யலாம், தப்பு கிடையாது. மற்றவர்களுக்கு தான தர்மம் பண்ணலாம், மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம், எல்லாமே பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை இவன் ஒரு குறுக்கு புத்தியோட பயன்படுத்திக்கிறான். இவன் என்ன பண்றான்னா பிளான் பண்ணி செய்யறான். இவனுக்கு வருது கடவுளுடைய ஆசீர்வாதம், இது நம்ம எப்படியாவது என்ன பண்ணணும், நம்ம அனுபவிக்கணும். இது எப்படி அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா ஏமாத்துறான். நம்ம அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பாருங்க. ஆனா கர்த்தர் இந்த இடத்துல சொல்ற வார்த்தை என்னன்னா காரியத்தை வாய்க்க பண்ணுவான். சரி, கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ற தேவனை குறித்து ஒரு சில எண்ணங்கள் நமக்கு வேணும். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 14வது வசனம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லுது, முதல் லைன் சொல்லுது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ. நீங்க காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனை குறித்து நமக்கு ஒரு சில காரியங்கள் தெரியணும். நம் தேவனால செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே கிடையாது. நம் தேவனால செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே கிடையாது. அப்போ நம்ம உங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவார் சொல்லி இருக்கிறார்னா அவரால் இந்த உலகத்துல எது வேணாலும் செய்ய முடியும். அவரால் செய்ய முடியாதது எதுவும் கிடையாது. வசனம் சொல்றது, ஒருவேளை அவரு இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், இந்த நீங்க கேட்கிற ஒண்ணு இந்த உலகத்துல இல்லைன்னா அவரால் உண்டாக்கி கொடுக்க முடியுமா? என்னது, நீங்க ஒண்ணு கேட்குறீங்க, ஆண்டவரே எனக்கு இது வேணும்ட்டு, அது இந்த உலகத்திலேயே இல்லை அப்படின்னா அவரால் உண்டாக்கி கொடுக்கக்கூடிய வல்லமை அவர்கிட்ட இருக்குது, அவர்கிட்ட பலன் இருக்குது, பவர் இருக்குது தேவன் கிட்ட. புரியுதுங்களா? அதனால நம்ம தேவனை குறித்து நமக்கு இந்த ஒரு காரியம் ரொம்ப முக்கியமா தேவை. என்னன்னா, காரியத்தை வாய்க்கப்படும் சொல்லி இருக்கிற என் தேவனால செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. சொல்லுங்க, தேவனால செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாவற்றையும் முடியும். அந்த ஒரு மைண்ட்ல அந்த வேர்டு இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எப்பவும் அந்த மனசுல இருக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா யோபு 9வது அதிகாரம் 10வது வசனத்துல எடுத்து பாருங்க, கொஞ்சம் எடுத்து பாத்தீங்கன்னா தான் கொஞ்சம் நல்லது. 9வது அதிகாரம் 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு சொன்ன தேவனை குறித்து யோபு சொல்றாரு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறாரா.
எப்படிப்பட்ட காரியங்களை செய்யறாரா? நீங்க என்னதான் உங்க மண்டையில இருக்கிற மூளைய எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணா கூட உங்களால என்ன பண்ண முடியாது, கண்டே பிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்கிறாரு. நான் கேட்கிறேன், உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய காரியம் மாதிரி இல்லை. நீங்க பெரிய சயின்டிஸ்ட் கிடையாது. ஏதோ இந்த சயின்டிஸ்ட் தான் பார்த்துருக்குறேன், இங்கேருந்து இன்னொரு கிரகத்துக்கு ஒரு ராக்கெட்டை விடுறதுக்கு இங்கே போட்டு மண்டையை பிசைஞ்சுன்னு இருப்பானுங்க. ஐயோ சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா போவோமா போவாதான், நடுவில் நின்றுடுமா, நீ வேற எதுனா ஆயிடுமா. சில நேரத்தில் அங்கே போய் சேர்ந்துட்டு அங்கே ஏதோ சில ஒர்க்கெல்லாம் சில இடம்லாம் ஒர்க் ஆகணும், மிஷின்ஸ்லாம் இங்கேருந்து தான் அதை ஆப்ரேட் பண்ணுவாங்க. சில நேரத்தில் அதை ஓப்பன் ஆகாது, லாக் ஆகும், ஸ்ட்ரக் ஆகிடும். ரொம்ப யோசிச்சு கிடப்பாங்க. நீங்களாம் அப்படிலாம் கிடையாது இல்லை. நம்மளாம் ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழ்க்கிற மக்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப பெருசுலாம் நம்ம எதிர்பார்க்கல. நம்ம என்ன ரொம்ப அதிகபட்சம் எதிர்பார்ப்போம், கொஞ்சம் காசு பணம், கொஞ்சம் சுகம், பலன், ஆரோக்கியம், நீடித்தலையில், அவ்வளோதான். நம்ம என்ன எதிர்பார்ப்போம் கர்த்தர்கிட்ட? கொஞ்சம் காசு பணம், பஸ்ஸில் போக வரணும், அரிசி வாங்கணும், குழம்பு செய்யணும், சாப்பிடணும், அதெல்லாம் கொஞ்சம் காசு பணம் தேவை. அதுக்கு அடுத்து நம்ம உயிரோடு இருக்கணும், நல்ல சுகத்தோடு இருக்கணும், பலத்தோடு இருக்கணும். இதுதான் நம்ம எதிர்பார்ப்போம். வேற என்ன நம்ம ஆராய்ச்சியாளராக நம்ம எனக்கு அந்த மெக்கானிசம் வேணும், இந்த மெக்கானிசம் வேணும், இந்த ராக்கெட்டுக்கு அதை செய்யணும், இந்த செவ்வாய்க்கு போகணும், புதனுக்கு போகணும், நான் ராக்கெட் செய்யணும், அதை செய்யணும், இதில் எதை அனுப்பணும், இப்படிலாம் யோசிக்கவும் மாட்டோம். நம்மளுக்கு வந்து அடிப்படை அதுதான் ஆண்டவர் மத்தேயு 6 சொல்லிட்டாரு. இதெல்லாம் அடிப்படையானதெல்லாம் தேவன் ரொம்ப சுலபமா செய்வார். அதெல்லாம் சொல்றாரு, உங்கள் வாயிலிருந்து வார்த்தை பிறப்பதற்கு முன்னுமே உங்களுடைய அடிப்படை தேவைகளை தேவன் அறிந்து இருக்கு. அதுதான் சொல்றாரு, என்ன சாப்பிடுவோம், என்ன துணி போடுவோம்ட்டு கவலைப்படாதீங்க, இதெல்லாம் அடிப்படை, இதெல்லாம் தேவன் செய்வார்ன்றாரு. அப்ப பாருங்க, யோபு சொல்றாரு, தேவனை குறித்து சொல்றாரு, காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன் சாதாரண தேவன் கிடையாது. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் செய்கிறார். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 33வது வசனம், சீட்டு மடியில போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். இந்த மாசத்துல நமக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் எப்படி வாய்க்கப்படுவார்னா, காரியத்துல சித்தி வெற்றி கொடுப்பாரு. சித்தினா என்னன்னா வெற்றி. இப்போ எல்லா பேரையும் போட்டு ஒரு சீட்டு டப்பால போட்டு குலுக்கி எடுக்கலாம். யார் பேர் வரணும் அதை முடிவு பண்றது அவரு. யார் பேரை வர வைக்கணும்ட்டு முடிவு பண்றது. அதான் சொல்லுது, சீட்டு மடியில போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். நீங்க கவலைப்படாதீங்க. ஒருவேளை காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் இருக்கலாம், கேம்பஸ் இன்டர்வியூ வைக்கலாம், காரிய சித்தி கர்த்தரால் வரும். சீட்டு மடியில போடப்படும், ஆனா காரிய சித்தி யாரால் வரும்? கர்த்தரால் வரும். ஏன்னா தேவன் காரியத்தை வாய்க்கப்படும். அவரால் முடியும். 4 பேர் இருக்கலாம், ஒரு இன்டர்வியூ போனா நீங்க 10 பேர் போயிருக்கலாம். யார் செலக்ட் ஆவாங்க? பயப்படாதீங்க, காரிய சித்தி கர்த்தரால். சீட்டு மடியில போடப்பட்டா நிறைய சீட்டு இருக்கும், ஆனா அங்க யார் வெற்றி அடைவாங்கன்னா நீங்க தான் வெற்றி அடைவீங்க. அல்லேலூயா. அதனால காரிய சித்தினா காரியத்தில் வெற்றி கொடுப்பது கர்த்தரால் வரும். காரியத்தில் வெற்றி, காரிய சித்தியோ கர்த்தரால் வரும்னா காரியத்தில் வெற்றியோ கர்த்தரால் வரும். ஆமென். அப்போ காரியத்தை வாய்க்க பண்றவரு முதல்ல அவர் எப்படி இருக்கிறாருன்னா, அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது. 2வது, பெரிய காரியங்களை செய்கிற வல்லமை உள்ளவர். 3வது, காரியத்தில் வெற்றியை கொடுக்கிற தேவன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 நாளாகமும் 14வது அதிகாரம் 11வது வசனம். 2 நாளாகமும் 14வது அதிகாரம் 11வது வசனத்துல இப்படியா சொல்லுகிறது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நின்றும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அல்லேலூயா. 3வது பலன் இருக்கட்டும், பலன் இல்லாத உங்களை நீங்க எப்படி வேணாலும் உங்களை பார்த்துக்கலாம். நான் பலசாலின்னு நினைக்கிறீங்களா? பரவாயில்ல, கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா
காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நான் பலவீனம் அப்படின்றீங்களா, பரவாயில்ல, அவருக்கு நோ ப்ராப்ளம். அவரால் காரியத்தை என்ன பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார். தேவனுக்கு பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவிகள் செய்கிறது லேசான காரியம். நான் சொல்றேன், உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனுக்கு அது உங்களுக்கு பெரிய காரியமா தெரியலாம், பெரிய விஷயமா தெரியலாம், ஆனா அது அவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. ஆனா நமக்கு சில விஷயம்லாம் இது பெரிய விஷயம், இதை யார் செய்வாங்க, எப்படி செய்ய முடியும்? ஆனா அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவரும் சொல்றாரு, நான் சரி போடிப்போ, போகும்போது சரியாயிடுவேன். குஷ்டரோகிக்கு வந்தாங்க, ஏசு ஐயரேன்னாங்க. ஏசு என்ன சொன்னாரு, போங்க போங்க போய் ஆசாரியருக்கு உங்களை காட்டுங்க. என்ன சொன்னாரு, ஆசாரியருக்கு உங்களை காட்டுங்க. அப்படின்னா என்னன்னா, நீ போய் உன்னை ஆசாரியர் காட்டு. குஷ்டரோகிக்கு ஆசாரியர்கிட்ட எப்போ காட்டணும் தெரியுங்களா, அவனுக்கு ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த குஷ்ட ரோகம் சரியாகிற மாதிரி ஆகி நல்லா ஆயிடுச்சு அப்படின்னா தான் யார்கிட்ட போய் காட்டணும், ஆசாரியர் போயிட்டு குரல் கொடுத்து, ஐயா எனக்கு முதல்ல குஷ்டரோகம்லாம் வந்திருந்தது, இப்போ எல்லாம் மறைஞ்சு நல்லா ஆயிடுச்சியா, வந்து பாருங்கன்னு சொல்லி காட்டணும். ஆனால் இவங்களுக்கு சரியே ஆகலை. இவங்களுக்கு என்ன அவ்வளோ குஷ்டம் சரியே ஆகலை. ஏசுநார்கள் வந்தாங்க, ஏசையரேன்னு கத்துனாங்க. இவர் என்ன சொன்னாரு, உங்களை ஆசாரியர் போய் காட்டுங்கன்னா சரியானதான் காட்டணும். சரி ஆகலை, போறாங்க. எங்க போறாங்க, ஆசாரியன் கிட்ட போறாங்க. அதுதான் ஃபெய்த். ஆனா இவருக்கு அது லேசான காரியம். குஷ்டரோகியை தொடரணும்னு அவசியம் கிடையாது, குஷ்டரோகி மேலே எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது, குஷ்டரோகிக்காக ஒரு ஆவியில நிறைந்து தலையை ஆட்டி அசைச்சு ஒரு தள்ளி விட்டு ஜெபம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவருக்கு லேசான காரியம். எதை சுகமாக்குறது, குஷ்டத்தை சுகமாக்குறதே லேசான காரியம். உங்க வயிற்று வலியும் தலைவலியும் முது வலியும் முட்டி வலியும் சுகமாக்குறது நான் சொல்றேன், வீட்டுக்கு போற வழியில சுகமாயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்னார், போய் ஆசாரி போய் காட்டு போ. அவள் தான் சொல்லிட்டாரு. அவர் ஒண்ணுமே பண்ணல, எண்ணெயை ஊத்துல தண்ணியை ஊத்துல, அதை பண்ணல இதை பண்ணல, பெரிய அப்படியே ஆட்டி அசைச்சு ஒன்றும் பண்ணல. போய் ஆசாரி காட்டுன்ட்டாரு. ஏன்னா இவனுக்கு பெரிய காரியம் குஷ்டரோகம்ன்றது, அது சுகமாக்குறது அவருக்கு லேசான காரியம், லேசான காரியம். அவருக்கு பொறுத்தவரை நமக்கு தாங்க பெருசு அது இது, அவருக்கு எல்லாம் லேசான காரியம். சொன்னார், இவன் போறாங்க. வசனம் சொல்லுகிறது, போகிற வழியில சுகமானார். எங்க போய் சுகமாட்டாங்க, ஆனா நீ போயிட்டே இருக்கணும். கண்டிப்பா போற வழியில சுகம் உண்டு. சுகம் வந்தாதான் போவேன்னு சொல்லக்கூடாது, சுகம் வந்தாதான் நான் போவேன்னு சொல்லக்கூடாது. நீ போய்கொண்டே இரு, சுகம் தானா வந்துடும். நான் சொல்றேன், இயேசுவை விசுவாசி நீங்க பாட்டு லைஃப் ஓட்டிக்கிட்டே இருக்க, சுகம் தானா வரும், ஆசீர்வாதம் தானா வரும், வெற்றி தானாவே வந்துடும். ஏன்னா அவர் சொல்லி இருக்கிறார் உங்களுக்கு. அந்த குஷ்டரோகிகளுக்கு சொன்னதே நிறைவேற்றுவார்னா உங்களுக்காக ஜீவனை கொடுத்து சொல்லி இருக்கிறார். அவங்களுக்காக ஜீவனை கொடுத்து சொல்லலைங்க, உங்களுக்காக எனக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தி சரீரத்தை பிட்டு ஜீவனை கொடுத்து உடன்படிக்கை ஏற்படுத்தி சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் கண்டிப்பா நமக்கு நிச்சயமா நிறைவேறிதான் ஆகும். ஆனா நம்ம என்னன்னா அந்த குஷ்டரோகிகிட்ட போய் சில காரியத்தை கத்துக்கணும். அவன் போன்னு சொன்னோன்னா என்ன பண்ணிட்டான், போயிட்டான். வந்து சண்டை போடல. என்னையா ஜெபம் பண்ணுவதா, கை வைப்பேன்னு நினைச்சேன், கால் வைப்பேன்னு நினைச்சேன், எண்ணெய் ஊற்றுவேன்னு நினைச்சேன், தண்ணி ஊற்றுவேன்னு நினைச்சேன், இல்லை ஒரு ஆவில நிரம்பி வானத்திலிருந்து ஒரு அக்கினி மாதிரி எதனா இறங்கி வச்சு எதனா பண்ணுவேன்னு நினைச்சா, போய் ஆசானை காட்டு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. அதுதான் மரியாதை சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. மரியாதை சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா, அவர் உங்களுக்கு, ஆமா நம்மளுக்காக கஷ்டம், சில விஷயம் நம்ம லைஃப்ல நம்மளுக்கு பெரிய கஷ்டம், நம்மளால நினைச்ச பார்க்க முடியாத இருக்கலாம், ஆனா அது அவருக்கு லேசான காரியம். ஆமென். அப்ப இந்த மாசத்துல கர்த்தர் உங்களுக்கு 2 காரியங்கள் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்வார். பிரேயர்ல கொஞ்சம் உட்காருங்க. இந்த மாசம் என்ன பண்ணுங்க, பிரேயர்ல உட்காருங்க. பிரேயர் டைம் போட்டு போவாதீங்க, சந்தோஷமா போகணும். ஜெபத்துக்கு எப்படி போகணும், சந்தோஷமா போகணும். ஜெபம் சங்கடமாய் மாறிவிடக் கூடாது. அதுக்கு அடுத்தது கர்த்தர் இந்த மாசத்தை என்ன பண்ண போறாரு, நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்படும். என் காரியத்தை சொல்லுங்க, என் காரியத்தை, என் எல்லா காரியத்தையும் இதுவரைக்கும் நிறைவேறாத எல்லா காரியத்தையும் கர்த்தர் தம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைப்படி இந்த மாசத்தில எனக்கு வாய்க்கப்படுவார், காரியத்தை வாய்க்கப்படுவார். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சிந்திக்கலாம்.
ஸ்தோத்திராண்டவரே, இந்த காலை வேளையில் உண்மை நன்றோடு துதிக்கிறோம் அப்பா. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இரு. அவர் உன் இருதயத்தில் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்ற வார்த்தைப்படி ஆண்டவரே, இந்த மாசத்துல உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை எங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கிற தேவனாய் இருக்கிற நன்றி ஆண்டவரே. எங்களுடைய எல்லா காரியங்களையும் இதுவரைக்கும் நிறைவேறாத தடைப்பட்டு இருக்கிற ஆண்டவரே எல்லா காரியங்களும் நீர் இந்த மாசத்துல எங்களுக்கு வாய்க்க செய்ய போகிறபடியா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையில அவங்களுக்கும் எத்தனையோ காரியங்கள் நிறைவேற வேண்டி இருக்கிறது. அவர்கள் பார்க்கிற காரியங்கள் அநேகம் உண்டு. இந்த காரியம் நடக்கணும், அந்த காரியம் நடக்கணும், இது நடந்தா நல்லா இருக்கும், அது நடந்தா நல்லா இருக்கும். அவங்க நிறைய காரியங்களை எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க. எல்லா காரியங்களையும் நீங்க இந்த மாசத்துல உங்க விலையேற பெற்ற கிருபையினால, தயவுனால, இரக்கத்தினால ஆண்டவரே நீர் வச்சிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் மேல நீர் வச்சிருக்கிற அன்பு நிமித்தம் அவங்களுக்குரிய காரியங்கள் எல்லாம் நீங்க வாய்க்க பண்ண போகிறபடியா நன்றி ராஜ். காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்ற வார்த்தை அப்பா, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று பார்த்தோம் ஆண்டவரே. எந்த காரியமானாலும் அது உங்களுக்கு லேசான காரியம் பார்த்தோம் அப்பா. காரியத்தில் ஜெயத்தை கொடுக்கிறவர் நீர் என்று பார்த்தோம் ஆண்டவரே. காரியங்களை நீங்க எங்களுக்கு வாய்க்க பண்ண போகிறபடியா நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு இருக்கிற எல்லா நன்மைகளையும் இந்த மாசத்துல இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சுதந்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலையில இந்த மாசத்தின் முதல் நாள் காலையில உண்மை கனம் பண்ணி உடைய சமூகத்துல அப்பா உண்மை துதித்து உடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த மாசத்துல ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிற நாட்களாய் இயேசுவின் நாமத்தில் இருப்பதாக கர்த்தர் ஒவ்வொரு நாளிலும் பிள்ளைகளுக்கு காரியங்களை வாய்க்க செய்வார் ஆண்டவரே. நீர் மகிமைப்படும் அப்பா. நீங்க தான் துதிக்கு பாத்திரர், கணத்துக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர். நீருக்கு மகிமைப்படுங்க அப்பா. எங்களை தாழ்த்தணும், பரிசுத்த கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். துதி கன மகிமை மாட்சிமைகளை உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் விடுதலை அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவினுடைய அன்பியமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழி நடத்துவதும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். God bless you. Happy March.